வாக்கிய பிரகாரம் நடக்கும் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள். வேலை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, புத்திரபாக்கியம் ஏற்படுமா, வெளிநாட்டுக்கு போவோமா, கடன் பிரச்சனை தீருமா, வழக்கு முடிவுக்கு வருமா, இப்படி பல்வேறு எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கும். உங்களுக்காக இந்த சனி பயிற்சி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லா நலமும் பெற்று நீங்க வாழணும்னு சொல்லி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. புரிஞ்சிட்டிங்களா? சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகின்ற 6/3/2026 6/3/2026 அன்றைக்கி தான் மாறுறாரு. காலையில் 8:24 மாறுறாரு. அவர் மாறக்கூடிய ஓரையில் புதன் ஓரை வருது. புதனுடைய ஓரையில் மாறுறாரு. சரிங்களா? இது இல்லாமல் குளிகை காலத்திலேயே மாறுகிறார். அன்றைய தினம் குளிகை காலம். குளிகைன்றது யார்? சனி பகவானுடைய மகன். எப்படி மாந்தி சனி பகவான் மகனாக சொல்லப்படுறாரோ, குளிகன் என்பவரும் சனி பகவானுடைய மகன் தான். அப்போ அந்த குளிகை காலத்தில் மாறுகிறார். குளிகை காலத்தில் பயிற்சி ஆகும்போது குளிகை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயம் மட்டும்தான் செய்வோம், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்போ சனி பகவான் மாறும்போது கெட்ட விஷயம்லாம் குறைஞ்சிடும், நல்ல விஷயம் தான் அதிகமாக வரப்போகுது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு குறைச்சல்? இப்போ வாங்க விஷயத்துக்கு வருவோம். அந்த குரு பகவான் வீட்டுக்கான மீனராசிக்கு சனி பகவான் அமரும்போது அவர் குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? மக்கள் எல்லோருக்குமே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை பட்டிருந்தாங்க இல்லையா? இப்போது எல்லாம் சுபீட்சமாக இருப்பாங்க, நல்லது நடக்கும். மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே மக்களுக்காக விழிப்புணர்வு கொடுப்பார்கள். மக்களுக்காக நிறைய யாகங்கள் செய்வார்கள். உலகத்து அமைதிக்காக யாகம்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா? அதை இப்போ நிறைய செய்வாங்க. இந்த சனி பயிற்சியானவங்க நிறைய செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. அது இல்லாமல் அரசாங்கமும் மக்களுக்காக நல்லது தான் செய்ய போகுது. உங்களுக்கு தேவையானதில் கொடுக்கும், உங்களுக்கு பார்த்து செய்யும். இந்த சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு தெரியுமா? தன்னுடைய பார்வை பலனால் மீனராசியிலிருந்து ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபன்றது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறனால பெண்கள் கை ஓங்கி இருக்கும், பெண்கள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பெண் குழந்தைகள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அவங்களுக்காக மக்கள் போராடுவாங்க, அரசாங்கம் போராடும். இப்போது கஷ்டமாக வந்துட்டுருக்கு இல்லையா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், அது எல்லாமே மாறிடும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறும். ஏன்னா இதுதான் எதிர்பார்த்துருந்தது. இந்த சனி பயிற்சி காலம் தான் ரொம்ப காலம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வரைக்கும் இது இருக்க போகுது. அதனால் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்க போகுது. அது இல்லாமல் இந்த வெள்ளி, சுக்கிரன் இருக்கும்போது வெள்ளி சொல்லுவாங்க. இந்த வெள்ளியுடைய விலை ஏறிச்சு இல்லையா? அதில் இப்போ குறைஞ்சி வந்துடும். வெள்ளியோடைய விலை குறைஞ்சி வரும். நிறைய நகை ஆபரணங்கள் அதையும் சுக்கிரன் தான் சொல்ல போகிறாரு. தங்கத்துடைய தன்மை குருவுக்கு இருந்தாலுமே அதை நகையாக செஞ்ச பிறகு பார்த்தா அது சுக்கிரனுக்கு உண்டான விஷயமாக சொல்லப்படுது. அப்போது சுக்கிரன் வீட்டை பார்க்கறனால, குருவோட வீட்லேயும் சனி இருக்கிறனால தங்கத்தின் விலை படிப்படியாக குறையும். உடனே குறையாது, படிப்படியாக குறையும். ஒரு ரீசனபிளாக, ஒரு நார்மலாக வந்துடும். ரொம்ப குறைஞ்சும் போயிடாது, ரொம்ப அதிகமாகவும் போயிடாது, நடுத்தரமாக நிற்கும். அப்போ சந்தோஷம் தானே? இது இல்லாமல் அடுத்ததாக கன்னிராசியை பார்க்கிறார். கன்னிராசி பார்க்கும்போது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போ என்ன நடக்கும்? நிறைய அறிவியல் அதில் வளர்ச்சிகள் ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பாக இருக்கும். புதுசாக கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிப்புகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டு, கணக்கு வழக்கு பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. 12 ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அன்பு நேயர்களே, சனி பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். மேசராசிக்காரங்க தான் சொல்ல போகிறேன். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி என்ன பண்ண போகுது, என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, அதை பற்றி தான் இப்போ விரிவாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக கேட்டுங்க. உங்கள் ராசிக்கு
12ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வந்து அமரப்போகிறார். அப்போ என்ன நடக்கும்? 7 நாட்டு சனி ஆரம்பமாகுது. வாக்கிய பிரகாரம் இந்த சனி பயிற்சி நடக்க போகுது. அப்போ 7 சனி ஆரம்பமாகுதுன்னா எல்லோரும் பயமுறுத்துவாங்க தானே. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம். அதுக்கு விளக்கம் நான் சொல்ல போகிறேன். அவர் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் என்னென்ன பலன்கள் தானே இப்போ சொல்ல போகிறேன். அது கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இது பொதுவான பலன்தான். உங்கள் சுய ஜாதகப்படி பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். இதிலேயே கரெக்டாக வந்தால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் சொல்ல போகிறேன். இது பொதுவான பலன்தான். அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இப்போ விஷயத்துக்கு போகலாமா? இப்போது 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் விரய சனின்னு சொல்கிறாங்க. அப்போ விரய சனி என்ன பண்ணுவார்? விரயம்ன்றது நஷ்டம். அந்த நஷ்டம் தானே. அந்த நஷ்டத்தை நம்ம சுபவரியமாக ஆக்கி கொண்டு வந்தானே. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தால் வீடு கட்டலாம், இடம் வாங்கி போடுறதா இடம் வாங்கி போடலாம். இப்போலாம் தங்கம் விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. அதில் முதல் போடலாம், அதில் தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம், சேமிப்பு பண்ணிக்கலாம், அடிக்கடி சுபகாரியங்கள் நிகழ்த்தலாம், பயணங்கள் போனீங்கன்னா அதில் செலவாகும், அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்காமல் இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். அப்போ எதுவும் விரயம் தானே. ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது இல்லையா, நல்ல பொருள் வாங்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க, வண்டி வாங்கினா வாங்கிக்கலாம். இதெல்லாமே சுப விரயமாக தான் இருக்க போகுது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அது இல்லாமல் சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார்னா அது பிரயாண ஸ்தானம்ன்றது வெளியூர் வெளிநாட்டு பயணம்ன்று உறுதியாக சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? மேஷராசிக்காரங்க நல்லா ஒன்று கேட்டுங்க. 7 சனி ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் அவரவர்கள் இடத்துல இருக்காமல் வெளியூரோ வெளிநாடோ போய் இருந்தால் இந்த 7 நாடு சனி ஒன்றும் பண்ணாது என்பது ஜோதிட சாஸ்திர விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் தானே சொல்லியிருக்கேன், நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கேன். அப்போ அது மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோதான். வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியாதுன்னா அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, வீடு தங்காமல் இருங்க. அப்போ அதுக்கு பரிகாரத்துக்கு உண்டான விஷயமாக மாறிடுது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. 2ஆம் இடத்தை பார்த்தா குடும்பஸ்தானம். குடும்பத்தில் சில நேரத்தில் அமைதி பங்கத்தை கொடுப்பாரு, சண்டை சச்சரவு உண்டு பண்ணுவார், வாய் வார்த்தையால் சண்டை சச்சரவு உண்டு பண்ணுவார். அதுதானே நம்ம வாய் திறக்காமல் இருந்தால் நல்லது தானே. ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க. இது மட்டும் இல்லை, கல்வியிலுமே கொஞ்சம் தடை பண்ணுவார். படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். நீங்கள் நினச்ச படிப்பாக இருக்கும், உங்களுக்கு கிடைச்ச படிப்பு வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி விடுவார். இது மட்டுமா பண்ணுவார்? கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் தான் நிறைய ட்விஸ்ட் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மேசராசிக்காரங்க பணம் கொடுக்குறதா இருந்தால் எழுதி வாங்கிட்டு கொடுங்க. நீங்கள் பணம் வாங்குறதா இருந்தாலும் அவங்ககிட்ட எழுதி வாங்கி கையெழுத்து போட்டு சாட்சியோடு வச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அப்போது பிரச்சனை வராது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. அதனால் என்ன நடக்கும்? 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் 6ஆம் வீட்டை பார்த்தாலும் நல்லது மட்டுமே நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கினே இருந்திருப்பாங்க, நிறைய மறைமுக எதிர்ப்புகள் சொல்லுவாங்க. அது உங்கள் கூடயே இருக்கலாம், உங்கள் நட்பில் இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்து தானே பகைமை ஆவாங்க. ஏன்னா உங்கள் மேலே பொறாமையாலேயோ நீங்கள் அவங்க கேட்டு எதாவது கொடுக்காமல் இருந்தாலேயோ இது மாதிரி வச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. அதனால் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த மறைமுக எதிர்ப்புகள் பெரிய விஷயமாக ஆகாது. அவங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவு வராது, சின்ன சின்ன தொந்தரவு வந்து விலகி போயிடும். இது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக வழக்குகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கு முடிவுக்கு வரும். இந்த சனி பயிற்சி காலத்தில் முடிவுக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அப்போ சந்தோஷம் தானே, அது நல்லதாக நடக்கும். நோய் நொடி இல்லாமல் உடம்பு ஏதாவது ஒன்று போய் ஒன்று வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா. மேஷராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு உஷ்ண உடம்புன்னு சொல்லுவாங்க. சூடான பார்த்து குளிர்ச்சி பண்ண சாப்பிட்ணும், உடம்புல கட்டி வர்றது, ப்ளட்டு சர்க்குலேஷன் அதிகமாக வருது, ப்ளட் ப்ரெஷர் வருது, சில பேருக்கு லோ ப்ரெஷர் வருது, சில பேருக்கு தலைவலி வர்றது, இதெல்லாமே நடக்கும். அப்போது அதெல்லாம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். அது குறையும் தான் இப்போ சொல்ல வரேன். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அது குறைஞ்சிரும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு உத்தியோகமே கிடைக்காமல் இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும்.
உத்தியோகம் மட்டும் கிடைக்காது, உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு. நல்ல வேலை கிடைக்கலையே, வருமானம் குறைவாக இருக்கே அப்படி நினச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். சந்தோஷம் தானே? இது மட்டும் இல்லை, அவர் உங்கள் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறனால நீங்கள் அப்பாவுடைய தொழிலை ஏற்று நடத்தலாம். அப்பாவோட வியாபாரம் பண்ணியிருந்தாருனா, அவர் விட்டுருந்தாருனா அதை நீங்கள் ஏற்று நடத்தலாம். யோசிச்சுருப்பீங்கள்ல, நம்மளுக்கு வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குது, தொழிலில் என்ன பண்ணலாம், அப்போ டக்குன்னு ஞாபகம் வரும், அப்போ அது பண்ணலாமே. அதை விட்டுருப்பீங்க, மறந்துருப்பீங்க. அதை எடுத்து பண்ணால் கண்டிப்பாக நல்லா வரப்போகிறீங்க. அது மட்டும் இல்லை, தந்தையாருடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும். அவருடைய சொத்து பத்து இருந்தால் அவரால் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும்னு இருந்தால் அது இப்போ வரக்கூடிய நேரமாக இப்போ இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்கள் நிறைய கோவில் குளம்னு இருக்கும், நீங்கள் வேண்டியிருப்பீங்க, பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அது விஷயமாக கூட போயிட்டு வருவீங்க. இதெல்லாமே நடக்கும். அதுதான் அந்த சனி பார்வையுடைய பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, முக்கியஸ்தருடைய பரிச்சயம் கிடைக்கும். பரிச்சயம்னு என்ன? அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல நடக்கும். உங்கள்கிட்ட இருக்க திறமையை அவங்க பார்ப்பாங்க. உங்கள் திறமையை அவங்க யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான வெகுமதியை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாமே மேசராசிக்காரர் நடக்க போகுது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு முக்கிய நபராகவும் ஆகப் போகிறீர்கள். இதனால் வரைக்கும் சாதாரணமாக இருந்திருப்பாங்க. பாருப்பா, ஏதோ போனான், ஏதோ வேலைக்கு போனான், ஏதோ வந்தான், அப்படி ஏதோ தொழில் பண்ணியிருந்தான், ஏதோ வியாபாரம் பண்ணியிருந்தான், ஏதோ ஓடிச்சு குடும்பத்தை ஓட்டியிருந்தான். இப்போ பாரு, எல்லோரையும் பேசுகிற மாதிரி ஆகிட்டாப்பா, எல்லோரும் பேசும்படி. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வைரல் ஆகிடுவீங்க. அப்போது அது மாதிரி தான் நடக்க போகுது மேஷராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தானே. அந்த செவ்வாய்க்கு கொண்டவர் அதிதேவதன்னு சொல்லக்கூடியவர். இல்லாமல்ல முருகப்பெருமானை தான் சொல்கிறோம். இப்போ முருகைகம் தானே நடந்துட்டுருக்கு. முருகர் தானே அங்கங்கே நிறைய அருள்பாலித்து வருகிறார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கோயில் தான், பொன்னேரி பக்கத்தில் இருக்குது. முருகர் கண் திறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அது அங்கே போய் பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, அதெல்லாமே சாட்சியோடு தானே சொல்கிறாங்க. இதனால் வரைக்கும் அப்படி சொல்லலையா? அப்போது முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அப்போது உங்கள் ராசிக்கு ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரி முருகர் ஆலயத்தெலாம் போயிட்டு வாங்க. அறுபடை வீடு முருகரும் போயிட்டு வாங்க. எந்த முருகர் கோயிலாலும் போயிட்டு வாங்க. அங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. நான் அப்படி சொல்ல மாட்டேன் எப்பவுமே. எந்த முருகர் கோயிலில் போனாலும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகா முருகா முருகான்னு 3 தடவை சொல்லுங்கள். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. பர்டிகுலராக சொல்லணும்னா, இந்த சனி பயிற்சிக்கு நீங்கள் ஒரு முறை திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலில் போயிட்டு 6 விளக்கு போட்டு 11 முறை முருகப்பெருமானை சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லை, அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன பண்ண போகிறீங்க? தானமும் தர்மமும் தான் பண்ண போகிறீங்க. அது விஷயமா சொல்லணும் தானே நான். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க. இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் முருகப்பெருமான் ஆலயத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சேவல் வாங்கி விடணும். இது உங்கள் ராசிக்கு உண்டான சூட்சமான பரிகாரம். சேவல், முருகப்பெருமானுடைய சேவல் வாங்கி விடணும்னு தான் சொல்கிறேன், சேவல் அறுக்கணும்னு சொல்லலை. சேவல் வாங்கி முருகர் ஆலயத்திற்கு விட்டு விடுங்கள். இது முக்கியமான பரிகாரம், சூட்சமான பரிகாரம், சூப்பரான பரிகாரம். இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் தானே பாதி இறை வழிபாடில் பாதி பலன் கிடைக்கும், தான தர்மங்களில் பாதி பலன் கிடைக்கும். அப்போது விபத்தில் நிறைய இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறைய விபத்துகள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது விபத்துகளில் அடிபட்டவங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது பார்த்தாலும் கேள்விப்பட்டாலும் உடனே சென்று உதவி பண்ணணும். அந்த உதவி பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், நீங்கள் அவங்கள உடனே ஆக்சிடென்ட் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற உதவியாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உதவி தான். அப்போ அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது இல்லாமல் மேசராசிக்காரர்கள் இரத்த தானம் செய்வது மிகவும் நல்லது. இரத்த தானம் பண்ணால் அதுவும் ஒரு பெரிய தான தர்மம் தான். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது உங்கள் பிளட்டு ஒத்து போய் யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அதனாலையும் நல்ல பலன் கிடைக்க போகுது. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுங்க. அதனால் இந்த சனிப்பயிற்சி பலன் அவர் இருக்கிற வீட்டோட பலனும் சொல்லியிருக்கேன். அவர் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்வையிடுகிறார் அதனுடைய பலனும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் கேட்டுக்குப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க.
கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.